வணக்கம். அக்டோபர் 19, 2025 முதல் அக்டோபர் 25, 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் நல்லபுரமா பேசுகின்றேன். தமிழக மக்கள் அனைவர்களுக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்றிருக்கின்றார். கடந்த வாரம் அக்டோபர் 18 அன்று மிதுன ராசியிலிருந்து அதிசார குரு பயிற்சியாக கடக ராசிக்கு வந்து விட்டார். குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார். கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே வக்ரமாகவும் இருக்கின்றார்கள். மாத கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கிறார். இருப்பினும் புதனோடு பரிவர்த்தனையில் இருக்கின்றார். புதன், சூரியன், செவ்வாய் துலாம் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இவற்றிலே சூரியன் துலாம் ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கின்றார். இருப்பினும் சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பனால் சூரியனும் பலம் பெற்றே இருக்கின்றார். இவற்றிலே புதன் பகவான் துலாம் ராசியில் இருக்கின்றவர் அக்டோபர் 24 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சந்திர பகவான் நாள்கோள் ஞாயிறு அக்டோபர் 19 அன்று கன்னி ராசியிலே உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசி விருச்சிக ராசி என்று பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 25 அன்று விருச்சிக ராசியில் இருக்கின்றார். எனவே இந்த வாரம் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது கும்ப ராசி, மீன ராசி, மேஷ ராசி சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள். இனி உங்கள் ராசிக்குரிய பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியனோடையும் புதனோடையும் சேர்க்க பெற்றிருக்கிறார். சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி. அவ்வாறு சூரியன் செவ்வாய் சேர்க்கையே ஒரு பலம் கொண்ட அமைப்பு. ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்றவர் அவருடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார், மகரத்தை பார்ப்பார். ஆகையால் மகர ராசி பலம் பெறுகின்றது. மகராதிபதியான சனீஸ்வர பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். குருவுடைய பார்வையும் பெறுகிறார். எனவே உங்கள் ராசிக்கு 9க்குரியவரும் 10க்குரியவரும் தொடர்பை பெறுகின்றார்கள். அதாவது 9ஆம் இடம் என்பது குருவோட வீடான தனுசு. அவ்வீட்டுக்கு அதிபதியான குரு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனியை பார்க்க, சனியோ மற்றொரு குருவோட வீடான மீனத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற பலமான ஒரு நன்மையான யோகம் மறைமுகமாக தருகின்றது. மேலும் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசியை பார்ப்பது தைரியத்தை கொடுக்கும், துணிச்சலை கொடுக்கும். 24ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் 8க்கு வந்து மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் பெறுகின்றார். இதுவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையும் இருக்கிறார். எனவே இவை எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திரனாகப்பட்டவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு முதலாவதாக பார்க்கும் சாதகமாக இருப்பார். ராசிக்கு 6ஆம் படம், அதன் பிறகு 7, இதற்கெல்லாம் வருவது பலம். இந்த வாரத்தில் அமாவாசையும் இருக்கின்ற, அதன் பிறகு வளர்பிறை. இருப்பினும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்றவர் வெள்ளி சனி உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் குருவோடைய பார்வை சந்திரன் பெறுவார். எனவே பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. இருப்பினும் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர் இந்த வாரம் 10ஆம் வீட்டை குரு 9க்குரிய பாக்கியாதிபதி பார்ப்பதனால் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். குரு சனியை பார்க்கின்றனால் 7.5 இருக்கக்கூடிய பாதிப்பும் இல்லை. லாபத்தில் ராகு இருப்பது லாபம் அதிகரிக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் மிக சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம்
உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் செவ்வாய் சேர்க்கை பலம் கொண்டதாக இருக்கும். மேஷராசியை பொறுத்தவரை மேலதிகாரிகள் நட்புறவு சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களிடம் பகமையவையும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுகின்ற வகையாக உங்களுடைய செயல்பாடுகள் திறமையாக இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கான வாரம் வெற்றியே இருக்கிறது உங்களுக்கு. அடுத்ததாக குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். குடும்பாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே கணவன் மணி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள், அன்பை காட்டுங்கள். 7லே செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்பது கோபம் அதிகரிக்கும். உங்களிட வார்த்தைகளிலே அவை வேண்டாம். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் உற்சாகமாகவும் இருக்கும். அதே சமயம் சளித்தொல்லை இருக்கும். 6லே சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால் சளித்தொல்லை போன்றவை இருக்கும். எனவே குளிர்ந்த பானங்களை உண்பது, குடிப்பது போன்றவற்றை, குளிர்ந்த பானங்களை அருந்துவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. மற்றபடி ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் போன்றவைகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. எனவே இந்த வாரம் எண்ணிய காரியங்கள் முயற்சியிலே வெற்றிகளும் வேகமான முன்னேற்றம் பெறக்கூடிய தன்னம்பிக்கையும் உறுதியாக உங்களுக்கு இருக்கும். தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் மற்றொரு யோகாதிபதியான புதனோடு பரிவர்த்தனையில் இருக்கின்ற மிக பலமான அமைப்பும், சனியும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற சிறப்பும் மிக மிக அற்புதமான அமைப்பு. மேலும் 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் தைரியமான முடிவுகளையும் எந்த விதமான காரிய முயற்சியிலே வெற்றிகள் பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் இருக்கும். சூரியனாகப்பட்டவர் இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுத்து வந்தவர் இப்போது 6லே இருப்பது நோய்கள் அகலக்கூடிய வல்லமையான ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உருவாகும். மருத்துவ ஈடுபாடுகள், அதாவது மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய நோய்களிலிருந்து வெளிவந்து நல்ல ஆரோக்கியத்தை பெறக்கூடிய ஆற்றல் 6ல் இருக்கின்ற சூரியன் புதன் செவ்வாயால் ஏற்படும். 24ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்கும். இந்த வாரத்தில் 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து லாபஸ்தானம் என்ற 11ஆம் இடத்தில் அமர்ந்த வக்ரமாக இருக்கின்ற சனியை பார்ப்பது மிக மிக அற்புதமான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த இடங்களெல்லாம் குரு உச்ச பார்வையால் மிக மிக பலம் பெறுகின்றது. 7ஆம் இடம் கணவன் மணி உறவு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவன அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். லாபஸ்தானம் பார்த்தா அது அதிர்ஷ்டம் அடையக்கூடிய சந்தோஷமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்டம் வருகின்ற பொழுது அவை தட்டி கழிக்க முடியாமல் அவற்றை மிக விரைவாக பிடிப்பதே லாபத்துக்குரிய ஸ்தானம் பலம் பெற வேண்டும். அந்த இடமும் பலம் பெற்றிருக்கின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். 3லே இருக்கின்ற குரு உச்சம் பெற்றிருப்பதனால் முயற்சியிலே புத்திசாலித்தனம், தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். வெற்றி பெற முடியும் என்கின்ற உற்சாகமான முயற்சியில் நீங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வெற்றிகளையும் பெறுவீர்கள். அதனால் உங்கள் பாக்கிய யோகமும் கிடைக்கும். மேலும் லாபஸ்தானம் பலம் பெறுகிறார் குரு பார்வையால். தன் சொந்த வீட்டை பார்க்க எந்த ஒரு கிரகமும் தன் சொந்த வீட்டை பார்த்தால் அது மிக சிறப்பு. அந்த வீடு உங்களுக்கு மீனம் லாபஸ்தானம். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக மிக லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 6லே சூரியன் மிக மிக சிறப்பாக இருப்பதனால் ஐப்பசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். ஆக இந்த வாரத்தில் மேலதிகாரியும் நல்ல நட்புறவு, சக ஊழியர்களும் பகவை இல்லை. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். விருச்சிக ராசி பலம் பெறுகிறார்கள். தொழில் வியாபார உத்தியோகம் என்று பார்க்கணும் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு புதன். அவர் 6ஆம் இடத்தில் மிக சிறப்பாக இருக்கிறார். 24 வந்தால் ராசியை பார்க்கிறார். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபகாரியம் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம். 7ஆம் இடம் குரு பார்க்கின்ற அமைப்பு
உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான வாரமாக அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இதுவரை சூரியன் உஷ்ண கிரகம் 5 இருந்து கண்ணிலே இருந்து சனியுடைய பார்வையை பெற்று சனியும் சூரியனும் ஒருவரை பார்த்துக் கொள்வதனால் 5ஆம் இடத்துக்குரிய பாதிப்புகளை பெற்று வந்த உங்களுக்கு இப்போ 6 சூரியன் அமர்ந்தாலே நோய்கள் அகலும். எனவே இந்த வாரம் ஒரு உற்சாகமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று மிக சிறப்பாக தன்னுடைய சொந்த வீடாக மீனராசியை 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால் 10ல் அமர்ந்திருக்கிற சனி மிகவும் பலம் பெறுகின்ற அமைப்பு, எடுத்ததெல்லாம் வெற்றியை பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. ராசிக்கு அதிபதியான புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். 24ஆம் தேதி ராசிக்கு அதிபதியான புதன் 6ஆம் இடத்துக்கு செல்கின்றார். அதுவும் மிக மிக சிறப்பான அமைப்பு. 3லே கேது, 2லே குரு என்று யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் உறுதியான முயற்சியும் இருக்கும். ஜென்ம குருவால் பல இன்னல்களையும் பல சஞ்சலங்களையும் மனதிலையும் குழப்பங்காமல் சூழ்நிலைகளை பெற்று வந்த உங்களுக்கு இனி அவ்வாறு இல்லை. 2லே இருக்கிற வாக்குஸ்தானத்தில் குரு இருப்பது மிக சிறப்பான யோகம். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கின்றார். ஆகையால் பண வரவு பல வகையில் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள், அவற்றில் உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக இருக்கின்றது. தொழில் வியாபாரம் 10லே அமர்ந்திருக்கின்ற சனி, அவர் உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் 10ல் அமர்ந்திருக்கின்றார். 10க்குரியவரோ குரு மீன ராசிக்கு. அவர் குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். இது ஒரு மறைமுகமான தர்ம கர்மாதிபதி யோகம் என்கிற யோகத்தை கொடுக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் பல வகையில் அதிகரிக்கும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை. ஆகையால் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இந்த வாரம் எடுங்கள், வெற்றி உங்களுக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை சூரியன் சனி ஒருவரை பார்த்து கொண்டு மேலதிகாரியிடம் பகமை, சக ஊழியரிடம் பகமை என்று ஜென்மகுருவால் பல இன்னல்களையும் பல மனக்கவலையும் கொண்டு வந்த உங்களுக்கு இனி அவ்வாறு இல்லை. புதன் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்த ராசிக்கு அதிபதியான புதன் பலமாக இருப்பதனால் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகமையையும் காட்ட மாட்டார்கள். வார்த்தையிலும் மிக மினிமையும் பகிர்ச்சிக்குரிய வார்த்தைகளும் இருக்கும். எவரையும் எப்படியும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தினால் அந்த சாதுரியமான பேச்சு திறமையினால் வெற்றிகளை பெறுவீர்கள். குடும்பம் என்று பார்க்கின்ற குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் இருக்கும். ராசிக்கு 7க்குரியவர் குரு, அவர் 2ல் உச்சம் பெற்றிருக்கிறார். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான மருத்துவ வீண் செலவுகள் எவையும் இல்லை. உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம் விவேகம் இருக்கும். எனவே இந்த வாரம் வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கதிபதியான சந்திரன் அமாவாசையை நோக்கி செல்கின்றார். இந்த வாரத்தில் அமாவாசை, அதே சமயத்திலும் தீபாவளியும் இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், அதுதான் துலாம் ராசி. அவ்விடத்தில் செவ்வாய், சூரியன், புதன் சேர்க்கை. 4லே புதன் இருப்பது நன்மைதான். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை 4லே சூரியன் செவ்வாய் இருப்பது உடல் நலத்தில் கவனம் வேண்டும்.
ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும். ஜென்ம குரு ராசியிலே குரு யோகாதிபதி தான். குரு உங்களுக்கு யோகாதிபதி, ராசியில் தான் உச்சம் பெறுவார். இருந்தாலும் உங்களுக்கு தனித்து இருக்கின்ற குரு இந்த வாரத்தில் மனக்கவலைகளை கொடுப்பார். சில முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும். காரணம், சந்திரனும் இந்த வாரம் அமாவாசை நோக்கி இருக்கின்ற நிலை. ஆகிய எந்த ஒரு செயலிலும் இந்த வாரம் நிதானம், கவனம் வேண்டும். ஆனாலும் ஒன்று நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பாக்கியாதிபதி. ஆகையால் அவர் 9ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக உங்களுக்கு விருச்சிக ராசியை பார்ப்பார். அந்த இடங்கள் எல்லாம் பலம் பெறும். குரு பார்வை கோடி நன்மை. எனவே குரு ஜென்மகுரு. அந்த ஜென்மகுரு என்றால் வனவாசம் என்றால் கடகராசியில் தான் ராமர் பிறந்தார். அவருக்கு ராமர் குரு உச்சமாக இருக்கின்ற பொழுதுதான் வனவாசம் சென்றார் என்று புராணங்கள் கூறுகின்றது. இருந்தது இந்த நேரத்தில் குரு தனித்திருப்பதனால் உங்களுக்கு குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று வருவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை தீபாவளி. உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த 3ஆம் இடத்தில் சுக்கிரன், புதனும் சுக்கிரன் பரிவர்த்தனை இருப்பது நன்மையை தரும். சுக்கிரன் சிறப்பாக இருப்பது மகிழ்ச்சியை தரும். ஆக இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 9ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகின்றது. 9க்குரிய குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 10க்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது தர்ம கர்மாதிபதி யோகம். பொதுவாக பார்க்கின்ற பொழுது கடகராசிக்கு குரு செவ்வாய் யோகாதிபதிகள். குரு உங்கள் ராசியிலே அமர்ந்து உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான மீனராசியை பார்க்கிறார். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்கிறார். அது தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோகம் மிகவும் பலமானது. அது ஒன்றே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான நன்மைகளை கொடுக்கும். 9ஆம் இடம் 10ஆம் இடம். 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த 2 இடங்களும் பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த இந்த வாரம் உங்களுக்கு லாபம் மிக சிறப்பாகவே இருக்கும். உறுதியாக கூறலாம். நல்ல விதமான முயற்சிகள், அறிவான முயற்சிகள். குரு அறிவை கொடுக்கக்கூடியவர். இருந்தாலும் சில புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்திற்கு புதிய தொழில், புதிய வியாபாரம் துவங்குவது போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜாதகம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தொழில் வியாபாரத்தில் எந்த விதமான பாதிப்பை குரு செய்ய மாட்டார். ஆகையால் உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயம் உங்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம். புதிய தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற எச்சரிக்கை, ஜாதகம் பார்த்து கொள்ள. உத்தியோகத்தை பொறுத்தவரை 10ஆம் வீட்டை சூரியன் செவ்வாயும் பார்ப்பதனால் உங்களுக்கு மேலதிகாரம் நல்ல நட்புறவே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள், தேவையற்ற மன சஞ்சலங்கள் எவையும் இல்லை. வீண் விவாதங்களும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இருக்காது. எனவே நல்ல விதமான உங்களுடைய முயற்சிகளுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். வெற்றிகளும் இருக்கின்றது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனியை குரு பார்ப்பதனால் இப்பொழுது இதுவரை கணவன் மனைவியில் உறவிலே இருந்த பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள் இனி இருக்காது. குருவுடைய பார்வை சனி பெறுவது மிக சிறப்பான அமைப்பு. அது உச்ச குரு. ஆக கணவன் மனைவியில் இருந்த பிணக்குகள் எல்லாம் இப்பொழுது இல்லாமல் அந்த உரசல்கள் எல்லாம் மறந்து நல்ல ஒரு அன்பை காட்டக்கூடிய தருணம் வந்துவிட்டது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிச்சயம் நன்றாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்துக்கு அதிபதியே தனுசுக்கு குரு அதிபதி. அவர் உச்சம் பெறும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இதுவரை இந்த மனக்குழப்பங்கள் இப்பொழுது இருக்காது. ஆகையால் இந்த வாரம் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பு. இதுவே இந்த வாரத்துக்குரிய பலன். நலம் பெருக, வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 12லே உச்சம் பெறுவது அது விபரீத ராஜயோகம் என்ற யோகத்தை கொடுக்கிறார். ஏனெனில் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி தனுசுக்கு அதிபதி குரு என்றால் அவர் 8க்கும் அதிபதி. 8ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 12லே உச்சம் பெற்றிருப்பது விபரீத ராஜயோகம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார். அவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி 8லே இருந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். அதுவும் விபரீத ராஜயோகம். இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியில் தரக்கூடிய அமைப்பு. இவையில் உங்கள் ராசிக்கு 12க்கு அதிபதி சந்திரன். அவர் ஒரு 4 கோள். எனவே
குருவோடியும் சனியோடியும் தொடர்பை பெறுகின்ற பொழுதெல்லாம் சந்திரன் உங்களுக்கு அந்த நாள் தினப்பலனாக அந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். வாரப்பலன் அந்த நாட்களில் சந்திரன் குருவுடைய பார்வை சனியோடைய பார்வை பெறுகின்ற போது திடீர் விபரீதராஜ்யம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அமாவாசை அவர் சந்திரன் உங்களுக்கு அதன் பிறகு வளர்பறையாகவும் செல்வார், விருச்சிக ராசிக்கும் போவார், அப்பொழுது குரு பார்வையை பெறுவார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வெள்ளி சனி போன்ற நாட்கள் திடீர் யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அதற்கு முன்னதாகவும் சனியும் சந்திரனும் பார்த்துக்கொள்ளும், அதுவும் ஒரு விபரீத ராஜ்யம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு திடீர் யோகம் இருக்கின்றது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன், அது சிம்ம ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த யோகம். உங்கள் ராசிக்கு அதிபதியாக சூரியன், தன லாபாதிபதி புதன், கேந்திரங்களுக்கும் கோணத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர்கள் மூவரும் சேர்க்கை பெறுவது சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். இருப்பினும் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்றிருக்கின்றார். ஆனாலும் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறது. இந்த வாரத்தில் அது நன்மையை கொடுக்கும், பண வரவு நன்றாக இருக்கும். புதன் 24ஆம் தேதி 4க்கு சென்று குரு பார்வை பெறுவது சிறப்பான அமைப்பு. 2லே சுக்கிரன் மிக அற்புதமாக புதனோடு பரிவர்த்தனை இருக்க. எனவே இந்த வாரம் சிம்மராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பாக்கியாதிபதி, அவர் 9ஆம் வீட்டை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அது நல்ல விதமான ஒரு அமைப்பு யோகம். எனவே வரவுகள் நன்றாக இருக்கும், வீண் செலவுகள் எதுவும் இல்லை. 12லே குரு இருப்பன சுப செலவுகள் தான் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வியாபார முதலீடுகள் தொழில் முன்னேற்றத்துக்கான செலவுகள் என்றே இருக்கும். மற்றபடி வீண் செலவுகள் எவையும் இல்லை, மனக்கசப்பான விரயங்கள் எவையும் இல்லை. உத்தியோகம் 3லே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்று மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியரிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த புதிய முயற்சிகள் வேலையில் புதிய மாற்றங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாரம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு போய் யோகம், நல்ல வேலை கிடைக்கும். எனவே உத்தியோகத்தில் உயர்வு. குடும்பம் என்று பார்க்க 2லே சுக்கிரன் அற்புதமாக புதனோடு பரிவர்த்தனை யோகத்திருக்கின்றார். எனவே கணவன் மணி உருளை அன்பு பாசம். ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சனியை குரு பார்க்கிறார், அது உச்ச குரு பார்க்கிறார். எனவே கணவன் மணி உருளை கசப்புகள் அகன்று மறைந்து மறந்து அன்பை காட்டுவீர்கள், அன்பை கொடுப்பார்கள். எனவே மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கின்றது. 5ஆம் இடம் என்கின்ற இடத்துக்கு அதிபதி குரு அவர் உச்சம் பெறுவதனால் குழந்தைகளுடைய கல்வியிலே முன்னேற்றம் இருக்கும். எனவே இந்த வாரம் சிறப்பு. ஆரோக்கியம் உற்சாகம் சுறுசுறுப்பு. ஏனென்றால் 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார் மகரத்தை, அதில் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேன்மையான வெற்றிகளும் உயர்வான சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு யோகம். நலம் பெறுக பலம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கதிபதியான புதன் யோகாதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மிக மிக சிறப்பான அமைப்பு. மேலும் மற்றொரு யோகாதிபதியான சனியும் சுக்கிரனும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வது மிக மிக யோகம் தரக்கூடிய அமைப்பு. குரு 10ல் இருந்தவர் 11க்கு வந்துவிட்டார். அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகம். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி இப்பொழுது கெடுபலன்களை செய்யவே மாட்டார். 6லே ராகு மிக அற்புதமாக இருப்பது. குரு ராகு இத்தகைய கிரகங்கள் ஆண்டுக்குள் மிக சிறப்பாக இருப்பது உங்களுக்கு ஒரு லட்சுமி குபேரனோட அருளை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. இந்த வாரம் ராசியிலே சுக்கிரன் மிக சிறப்பாக இருக்கிறார். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் லாபாதிபதியான சந்திரன் அமாவாசை நோக்கி சென்றாலும் அவர் அனுமதி வளர்பறையாகவும் இருப்பார். ஆரம்பத்தில் ஞாயிறன்று உங்கள் ராசியிலே இருப்பார். எனவே இந்த வாரம் மனம் தெளிவாக முயற்சியிலே வெற்றிகள் பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை ஆற்றல் திறன் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. ஆகையால் தொழில் வியாபாரம் லாபத்தில் உங்களுக்கு குரு அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய லாபம், பொருளாதார முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள், அரசாங்கத்தின் நல்ல ஆதரவு என்று இந்த வாரம் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு முயற்சியில் எளிதான வெற்றிகள், அதுவும் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அனுகூலமான வாரம் உங்களுக்கு. உத்தியோகம் 2லே சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானம் பொறுமை இருந்தாலும்
சக ஊழியர்கள் இந்த வாரம் பகமையில் 7ஆம் இடத்து உச்ச குரு பார்க்கிறார். சொந்த வீட்டை பார்க்க சனியையும் பார்க்கிறார். 6 ராகு வெற்றியை தருவார். மேலதிகாரி மற்றும் கலந்துரையாடல், அந்த குரூப் டிஸ்கஷன், ஒரு மீட்டிங் போன்றவற்றில் கொஞ்சம் நிதானம் வார்த்தையில். மற்றபடி உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்ற புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு சாதகமான வாரம் இந்த வாரம். மற்றபடி எந்த ஒரு கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள். குடும்பம் 2லே செவ்வாய் சூரியன் புதன் இருக்கின்றார்கள். ஆனாலும் உங்களுக்கு 2லே புதன் இருந்து சுக்கிரனோடு பரிவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. இருந்தாலும் வார்த்தையிலே அடிக்கடி கோபம் வரும், கோபப்படுவீர்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம். அதனால் மன வருத்தங்கள் உங்களுக்கும் ஏற்படும், அவங்களுக்கும் ஏற்படும். இவையினால் குடும்பத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறாரே, ஆகையால் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்து ஆரோக்கியம் உற்சாகமாக உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இருக்கும். கோபத்தினால் மனதில் சில கவலைகள் அழுத்தங்கள் இருக்கும், அவை இல்லாமல் பார்த்துக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு எவையும் இல்லை. இந்த வாரம் லாபத்தில் அமர்ந்திருக்க குருவால் சகல விதத்தில் நன்மைகளும் யோகங்களும் இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 12லே அமர்ந்து நீச்சம் பெற்றாலும் புதனோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பினால் அவன் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற யோகமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 24ஆம் தேதி வரை சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை இருக்கின்றது. 24ஆம் தேதி புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது ராசியிலே சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பார்கள். எனவே 24, 25 என்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த நாட்களில் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். கோபம் அதிகமாக வரும், வீண் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இது அக்டோபர் 24, 25 கூறுகின்றேன். அதற்கு முன்னதாக புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையால் உங்களுக்கு பாதிப்பு எவையும் இல்லை. பொதுவாக சூரியனோ அல்லது செவ்வாயோ ராசியில் அமர்ந்ததால் பாதிப்பை கொடுப்பார்கள். உடல்நலத்தில் பாதிப்பு, அதிக கோபம், தேவையில்லாத மனக்குழப்பம். ஆனால் சூரியன் ராசியிலே இருக்கின்ற சூரியனோடு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை, செவ்வாய்க்கும் அவ்வாறே. அதுதான் கோச்சார வேலை. நீங்கள் தான் சூரியனோடு செவ்வாய் சேர்க்கை, செவ்வாயோடு சூரியன் சேர்க்கை, இதனால பாதிப்பு இல்லை அவங்களால. இருந்தாலும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் நம் மனதை அழுத்தும், மனதை கவலை கொள்ள வைக்கும், மற்றவர்களும் கஷ்டப்படுவார்கள். அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் ராசியிலே வருவதும் ஒரு சிறப்பான அமைப்பு. ஆனாலும் அவர் அமாவாசை அன்பு வந்து அதன் பிறகு வளர்பறைக்கு செல்கின்றார். 10க்கு குரு வந்து விட்டார். அதிசார குரு பயிற்சி. 10ல் குரு இருப்பது தொழிலிலே பிரச்சனைகளை கொடுக்கும், வியாபாரத்தில் நட்டத்தை கொடுக்கும் என்பது ஒரு விதி. உங்களுக்கு குரு பகை கொண்டவர். இப்பொழுது குரு உங்கள் ராசிக்கு 3, 6க்கு அதிபதி. அவர் 10லே இருக்கின்ற பொழுது தன்னுடைய 9ஆம் பார்வையாக 6ஆம் இடமாகப்பட்ட மீன ராசியை பார்ப்பார். அப்போ அந்த 6ஆம் வீடு தாங்க பலம் பெறும். 6ஆம் வீடு ரண ருண ரோக சத்துருஸ்தானம். எதிரிகள் பலம் பெறுவார்கள். எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை உங்களிடம் இருந்தாலும் அவர்களும் பலம் பெறுவார்கள். கடன் பிரச்சனைகள் திடீரென்று முளைக்கும். எப்பொழுதோ வாங்கிய கடன் இப்பொழுது அது வந்து நிற்கும். என்றைக்கோ கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி கட்டவே இல்லைன்னா இப்போ அது வந்து அதுக்கான ஒரு நோட்டீஸ் வரும். இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள். அது காரணம் 6ஆம் வீடு என்கின்ற மீனராசியை குருப்பாக அந்த வீட்டை பார்க்கணும். அந்த வீடே பலம் பெறும். ராசிக்கு 3, 6க்குரியவர் குரு பகவான். 3ஆம் வீட்டை பார்க்கணும். 3ஆம் இடம் முயற்சி, தைரியம், வெற்றியை கொடுக்கும். இதுவரை 9லேருந்து 3ஆம் வீட்டை பார்த்தா இப்போது நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படும், சில தாமதங்கள் ஏற்படும். இதுக்கு காரணம் 10ல் இருக்கிற குரு தான். எனவே சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். சித்தர்கள் வழிபாடு நீங்கள் செய்வது எப்பொழுதும் நல்லது. காக புஜண்டரை வணங்குவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசியில் இருப்பவர்கள் காக புஜண்ட சித்தரை வணங்குவது சனீஸ்வரோடைய நண்பர். காக வலியுறுத்தி உலகத்தை வளர்ந்த சித்தர் சனி உங்களுக்கு யோகாதிபதி. உங்கள் ராசியில் தான் சனி உச்சம் பெறும். எனவே நீங்கள் எப்பொழுதும் சித்தரிலே காக புஜண்டரை வணங்குவது மிக மிக நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் 10ல் குரு பலமாக உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ எதிரி பலம் பெறுகிறார்.
ஆகையால் உங்களுடைய ஒடுக்கல் வாங்கலிலே கவனம் வேண்டும். புதிய முதலீடு செய்கின்ற போது நிதானம் காட்டுங்கள். திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, இதை போட்டால் 10 மடங்கு லாபம் கிடைக்கும்னா சொல்லி ஆசைவாதத்தை காட்டுவாங்க. அதெல்லாம் மயங்கிறாதீங்க. இப்போ கொஞ்சம் கவனம் தான் வேண்டும். அதிசார குரு பேச்சு உங்களுக்கு சாதகம் இல்லை. சனியும் 6லே வக்ரமாக இருக்கிறார், குரு பார்க்கிறார். சனி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பலமாகிறார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் 6ஆம் இடம் என்ற மீன ராசியும் பலம் பெறுகிறது. அதுக்கான அந்த வீட்டுக்கு உச்சம் பெற்று பலமாக போகணும். ஆகையால் கடன் இருந்தால் அவற்றில் மிக நிதானம், பொறுமை, என்ன ஒரு மனுஷனும் கவனம் வேண்டும். புதிய கொடுக்கல் வாங்கலிலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகம், ராசியிலே சூரியன், அவர் உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். மேலதிகாரியிடம் நட்புறவு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். அது சிக்கலான ஒரு விஷயமா வருது. அதே சமயம் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் ராசியில் உட்கார்ந்து பகை கொண்டவர் அவர். எனவே உங்கள் சக ஊழியர்களிடம் சண்டைகள் வரும், நட்பு முறிவு ஏற்படும். உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்களோட நட்பு முறிவு ஏற்படும். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும், க்ளோஸாக இருப்பீங்க. ஆனால் அவங்கள்ட்ட நட்பு முறிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நம்ம வார்த்தையில் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுதும் அவ்வாறே கணவன் மனைவி உள்ளே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இப்பொழுது இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. கணவன் மனைவி உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் பெருசாலாம் ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குருவை பொறுத்த வரைக்கும் அவர் பார்வையில் என்றைக்குமே மாற்று கருத்துலாம் இல்லைங்க. அவர் பார்வை எப்பவுமே தெளிவான சுப பார்வை தான். முழு சுபர் கோளிலே குரு. அவரோட பார்வையில் என்றைக்கும் பங்கம் இல்லை. ஆகிய 2ஆம் வீட்டு இப்போ நான் தான் சொன்னேன், 6ஆம் வீட்டு பாரு, 6ஆம் வீட்டு பலம் பெறுகுது. அந்த வீடு அவர் சொந்த வீடு ஆயிடுச்சு. அதனால தான் சொன்னேன். எனவே குடும்பத்தில் பெரியவர்கள்லாம் பிரச்சனை. ஆரோக்கியம் என்று பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டையும் குரு அதை தானே ஒன்றா ரோகம்ன்றோம், நோயின்றோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதில் நிவர்த்தியாகும். குரு அதிக நோயை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார், ஆனால் கடனை ஏற்படுத்தி கொடுப்பேன். கடனும் அதை தானே வருது. எனவே ஆரோக்கியம் மிக சிறப்பாக. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை சித்திரங்கள் வழிபாடு செய்வதில் நன்மையை பெறுவீர்கள். காகபஜனை வணங்கி வாருங்கள், நன்மையை கொடுப்பார். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான சந்திரன் அமாவாசை நோக்கி சென்றாலும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் யோகாதிபதியான குரு உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது மிக சிறந்த ராஜயோகம். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய், ராசிக்கு அதிபதி செவ்வாய் 12லே சூரியன் யோகாதிபதி இருந்தாலும் அவர் 12ல் இருக்கும் பொழுது 11ஆம் இடம், அந்த 11ஆம் கன்னி ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. அது இந்த வாரத்தில் செவ்வாயாலும் சூரியனாலும் எந்தவித பாதிப்பும் இல்லை. ராசியை குரு பார்க்கிறார். மிக அற்புதமான மனநிலையை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் புத்திசாலித்தனமான முயற்சிகள் இருப்பீர்கள். 9 குரு வேற இருந்தாலே யோகம். இதில் உங்களுக்கு 9 குரு உச்சம் பெறுவார். மிக சிறப்பான யோகம். சனியை பார்க்கிறார்கள், சனியால் பாதிப்பு இல்லை. உங்களுக்கு 10லே கேது பலமாக இருக்கிறது, நன்மை. சுக்கிரன் 11ல் இருந்து பரிவர்த்த யோகத்தில் இருப்பது சிறப்பு என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியில் வெற்றிகள் இருக்கின்றது. சூழ்நிலைகளுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பார்க்கின்ற முயற்சிகள் எல்லாம் சிக விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10க்குரியவர் சூரியன், அவர் 12ல் உங்களுக்கு நீச்சம்தான், ஆனால் பாதிப்பு இல்லை. ஆனால் குரு உங்களுக்கு யோகாதிபதி, தனக்காரகன் குரு. அவரே தனஸ்தானத்துக்கு அவர் 19 உச்சம் இருக்கிறதுனால பணம் நன்றாகவே வரும். வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி கட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் லேட் பண்ணாதீங்க. அதெல்லாம் சின்ன சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். உயரதிகாரிகள் நட்புறவு சில முடிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இருந்தால் ராசியை குரு பார்க்கிறார். நீங்கள் அவசரப்பட மாட்டீங்க. ஆனால் அவங்க வேலையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் பலு அதிகமாகும். இருந்தாலும் சமாளிக்குங்க. சூரியன் இப்போ 12ல் இருக்கிறவங்க, செவ்வாயும் 12 இருக்கனால கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் காட்டுங்க. ஆனால் வேலையில் பெரிய பாதிப்பு இல்லை. பலு
வேலையோடைய ஒர்க் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் இந்த வாரம் சந்தோஷம், மகிழ்ச்சி, கணவன் மனைவிலே அன்பு, பாசம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறையவே இருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பேன். ஆரோக்கியம் நான் நல்லா இருக்குங்க. ஆரோக்கியத்தை எந்த விதத்தில் இந்த வாரம் பாதிப்பு எதையும் இல்லை. நல்ல ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். குரு பார்க்கறதுனால நன்மையே இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சில விஷயங்களே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் மனசோர்வுகள் ஏற்படாமல் இருந்தாலும் அதை குரு சமாளிக்க வைப்பார். நலம் பெருக வளம் பெருக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கதிபதியான குரு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டார் அதிசார குருவாக. ஆனாலும் உங்களுக்கு அவர் 8லே இருப்பதும் அவர் உச்சம் பெறுகின்ற அமைப்பு மிக சிறப்பானதே. பொதுவாக 8இல் குரு இருப்பது யோகம் அல்ல. ஆனால் உங்களுடைய ராசிக்கு அவர் 8இல் குரு இருப்பது யோகம். காரணம் அவர் உச்சம் பெறுவார். அங்கு இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக அவருடைய மற்றொரு வீடான மீன ராசியை பார்ப்பார். ஆகையால் மீன ராசி பலம் பெறுகின்றது. 4ஆம் இடத்தில் சனி இருப்பது பாதிப்பில்லை, 3இல் ராகு இருப்பதனால். அதே சமயத்தில் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தால் அது யோகம். அவ்வாறு பார்க்கின்ற குரு உச்சம் பெற்று தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் பெறுவதே பலம் என்றால் உச்சம் பெற்று தன் சொந்த வீட்டை பார்க்கின்ற அமைப்பு குருவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. மற்ற கிரகங்களை பார்த்தோம் என்றால் செவ்வாய் உச்சம் பெற்று தன் சொந்த வீட்டை பார்ப்பார். அதாவது மகர ராசியிலே உச்சம் பெற்றால் 4ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்ப்பார், மேஷத்தை. அதே போலவே தான் குரு உச்சம் பெறுகின்ற பொழுது தன்னுடைய சொந்த வீடான மீனராசி. எனவே 4ஆம் வீடு பலம் பெறுகிறது சகோதர சகோதரிகளே. 4ஆம் வீடு மிக முக்கியமான இடம். வீடு, மனை, வாகனம் இவையெல்லாம் குறிக்கக்கூடிய 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் பலம் பெறுவதனால் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், புதிய நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. அதே போலவே பார்க்கின்ற பொழுது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. இவையெல்லாம் அம்மாவால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அம்மாவுக்கு உடல்நலத்தில் பாதிப்பு இருந்தால் அவற்றிலிருந்து விடுபடுவார்கள். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான அமைப்பாக அமைகின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குருவில் 8இல் இருந்தாலும் பாதிப்பெல்லாம் பெரிய அளவில் இல்லை. 11ஆம் வீட்டிலே உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன். 10இலே சுக்கிரன் இருந்தாலும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை என்று இந்த வாரம் இது பலமாக இருக்கிறதுங்க. ஆகிய தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம் இருக்கும். சூரியன் புதன் சேர்க்கை என்பதே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி 24ஆம் தேதி வரை இருக்கிறது. சூரியன் புதன் சேர்க்கை லாபஸ்தானத்தில். ஆகையால் அதிக லாபம் இருக்கின்றது. வீண் செலவுகள் எவையும் இல்லை. பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரம் எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சூழ்நிலைகள் மிக மிக சாதகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல நட்பு சக ஊழியர்களிடம். குடும்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பனா கணவன் மணி உறவிலே அன்புமா. அந்த வீட்டுக்கு அதிபதி மகரத்துக்கு அதிபதியான சனியையும் குரு பார்க்கிறார். எனவே கணவன் மணி உள்ள குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. இந்த வாரத்தை ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான பாதிப்பும், கவலைகள் போன்றவைகள் எவையும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகம். மிக மகிழ்ச்சியான வாரம். நலம் பெறுக வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம்.
அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கின்ற அமைப்பு மிக மிக அற்புதமான அமைப்பு. மேலும் ராசிக்கதிபதியான சனீஸ்வரரையும் பார்ப்பது மிக மிக யோகமான அமைப்பு மற்றும் சிறப்பான யோகமாக அமைப்பு. ராசிக்கு 10லே சூரியன், செவ்வாய், புதன். சூரியன் திக்பலம், செவ்வாய் திக்பலம். யோகாதிபதியான சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை தர்ம கர்மாதிபதி யோகம் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை மாதக்கோள்களும் சரி, குருவும் சரி மிக மிக சிறப்பாக இருப்போம். சனி வக்ரமாக இருந்தாலும் குருவுடைய பார்வையை பெறுவது மிக மிக அற்புதமான அமைப்பு. சனி வக்ரத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இப்பொழுது நிச்சயம் இல்லை. எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் ஏதோ தடைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள்னு சனி வக்ரமாக இருந்ததுனால அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்து வந்த நிலை. இனி குருவுடைய பார்வை சனி மீது இருப்பதனால் அது இல்லை. ஆகையால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும். சீரிய முயற்சியிலே சிறப்பான மனநிலை இருக்கும். அனுகூலமான முயற்சிகள், தைரியம், துணிச்சல் என்று இருப்ப மிக சிறப்பு. ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதில் தொட்டதெல்லாம் வெற்றி. தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த லாபம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம். ஊழியர்களுடைய நல்ல உழைப்பு இருக்கும். எந்த விதமான சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. அவங்களுடைய எந்த விதமான உங்களுடைய வேலையாட்கள் உங்கள் சிறப்பான உழைப்பை கொடுப்பார்கள். நீங்களும் அதை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீர்கள். உத்தியோகம் உயர்வு கொண்ட வாரம். 10லே சூரியன், செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பதனால் இப்போ மகர ராசிக்கு மிக சிறப்பான அமைப்பு இது. வேலையில் புதிய வேலை கிடைக்கும். வேலை மாற்றத்தின் நல்ல இடத்தில் கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்க்கும் அரசு வேலையாக இருந்தால் மிக சிறப்பாக கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என்று கிடைக்கும். குடும்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். 7லே குரு கணவன் மணி உறவை அன்பை காட்டும். பாசம் கொடுப்பார்கள், பாசத்தை பெறுவீர்கள், நீங்களும் கொடுப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இதெல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த தொட்டதெல்லாம் வெற்றியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான வாரம் மகர ராசிக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு, திங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் பொதுவாக 8ல் சந்திரன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு இல்லை. 7லே கேது இருக்கிறார். ஆகையால் சந்திராஷ்டமத்தினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயத்தில் 5ல் இருந்த குரு இப்பொழுது 6க்கு வந்துவிட்டார். அதிசார குரு பயிற்சியாக அவர் அந்த 6லே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு 6லே அமர்ந்திருப்பது யோகம் அல்ல. ஆனால் 6லே குரு அமர்ந்திருக்கின்ற பொழுது அவருடைய 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனியை பார்க்கிறார். சனியோ மீனராசியிலே குருவுடைய வீட்டில் இருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயம். குருவோடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். குருவுடைய பார்வையும் பெறுகிறார். ஆகையால் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இல்லை. ஆனாலும் உங்களுக்கு அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லை. குரு 2-11 அதிபதி தான். ஆகையால் அவர் 6லே இருப்பது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றது. ஓரளவுக்கு நன்மை. ஆனால் உங்களுக்கு 24ஆம் தேதி புதன் 10க்கு வரார். அது ரொம்ப ரொம்ப யோகங்க. ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சனியை குரு பார்க்கிற ஒரு சிறப்பான அமைப்பே சனியால் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் இல்லாத ஒரு வண்ணம் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10க்குரிய செவ்வாய் அவர் 9ல் இருக்கின்றார். அந்த வீட்டுக்கு அது விரயஸ்தானம் என்றாலும் அந்த 9ல் அமர்வது யோகம். கர்மத்துக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வரவுகள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். ஓரளவுக்கு தான் நான் என்று கூறுவேன். சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதலீடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி பாதிப்பு இல்லைனால் பெரிய முதலீடு வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. வரவுகள் ஓரளவுக்கு நன்றாக, வீண் செலவுகள் எதுவும் இல்லைங்க. குரு 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால வீண் செலவுகளாக எதுவும் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் விடுமுறை வாரம். நான் திங்கக்கிழமை தீபாவளி, அதிலேயே உங்கள் மனசு கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகும். உயரதிகாரம்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இந்த வாரத்துக்கு பிறகு சூரியன் 9ல் தான் இருக்க.
அதனால் பெரிய அளவுலாம் பிரச்சனைகள் இல்லை. சக ஊழி கூட பகமெல்லாம் இந்த வாரம் எதுவும் இருக்காது. அவங்களும் தீபாவளி குதூகலத்தில் இருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி வந்து என் மனசில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இல்லையா? தீபாவளி பண்டிகை நமக்கு பிடித்த பண்டிகை இல்லையா? அதில் அதெல்லாம் பெரிய பாதிப்பே இல்லை. குடும்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குன்னு கணவன் மணி உறவெல்லாம் மகிழ்ச்சி 2ஆம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா? கணவன் மணி உறவில் அன்பு பாசம் மகிழ்ச்சி குழந்தைகளாலும் சந்தோஷம் இதெல்லாம் நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியம் குரு 6ல் இருக்கனால நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு பண்டிகை வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்கும். நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மீன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், செவ்வாய், புதன், வேளன் மதியம் வரை போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானம். ஆனாலும் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது, அதாவது இந்த ராசிக்கு 8ஆம் இடம் துலாம் ராசி, அதுதான் சந்திராஷ்டமம். அந்த வீட்டில் இருக்கும்பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு இல்லை. 7ஆம் வீட்டில் தான் அந்த கன்னி ராசியில் தான் சுக்கிரன் இருக்காரு. அதனால் சந்திராஷ்டம பாதிப்பு எவையும் இல்லை. ராசிக்கு அதிபதியான குரு 5க்கு வந்து உச்சம் பெற்று அதிசார குரு பேச்சு உங்களுக்கு மிக மிக யோகத்தை தரக்கூடியது. உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். ஜென்ம சனியை பார்க்கிறார். சனியால் இப்பொழுது பாதிப்பு இல்லை. உங்கள் ராசிக்கு 6லே கேது யோகமாக இருக்கின்றார். இப்போ ஜென்ம சனியான பாதிப்பில் குரு நல்லா இருக்கார். 6ல் இருக்க எதுன்ட்டு ஆண்டுக்கோள் சாதகமாக இருக்காங்க. இது ஒரு நல்ல மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், வெற்றியில் தரக்கூடிய ஒரு சிறப்பான முயற்சிக்குரிய வாரமாக அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு 8ல் புதன் இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவார். 24ஆம் தேதி தான் புதன் உங்களுக்கு 9க்கு வரும். அது கூட பாதிப்பு இல்லாதது தான் குரு பார்வை இருக்கும். ஆக இந்த வாரம் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். நல்ல விதமான லாபம், புதிய முயற்சியில் சீரான முயற்சி, தெளிவான சிந்தனை, மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். பதற்றங்கள் இல்லை, தடுமாற்றங்கள் இல்லை. ஆகையால் சீரான முயற்சியில் வெற்றிகளை பெறுவீர்கள். லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதும் லாபாதிபதியான சனியும் குரு பார்ப்பதனால் நல்ல லாபம் இருக்கும். வீண் செலவுகளும் இல்லை. கடனை அடையுங்கள். இப்போ பணம் வரும். பணம் வந்ததுன்னா உடனே அதுக்காக வந்து தீபாவளி வாரம் அப்படின்றது ஒரு வகம் இருக்குது. பண்டிகை வாரம் இருந்தாலும் கொஞ்சம் அது தண்ணி கொஞ்சம் அதிக ஆடம்பர செலவுகள் இல்லாமல், பண்டிகை என்பது அவசியம் என்பது உண்மைதான். ஏற்கனவே எண்ம சனியால் ஏற்பட்ட கடன் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் அதை கடனையும் கொஞ்சம் செலுத்துவது நல்லது. இப்போ நல்ல மாற்றம் இருக்குது உங்களுக்கு. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், விவேகம். 8ல் சூரியன் இருந்தாலும் சூரியனோடு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. சூரியனோட புதனும் மற்றும் செவ்வாய் சேர்ந்தால் சூரியனாலும் அதே தான் செவ்வாய்க்கும். 8ல் செவ்வாய்க்குமே 7ல் கிரகம் தான் பாதிப்பில். 8ல் இருந்து செவ்வாய் இருந்தாலும் 7ல் கிரகம் இருக்குது சுக்கிரன். ஆனால் அவங்களெல்லாம் பாதிப்பு இல்லைங்க. அதனால் வந்து உத்தியோகத்தில் உயர்வும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பண்டிகை வாரம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மணி உறவிலே பாசம். ராசிக்கு இந்த வாரம் குரு 5ல் இருப்பதுனா கணவன் மணி உறவிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் இருக்கும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்குது. இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், எண்ம சனியால் ஏற்பட்ட கவலைகள் இல்லாமல் இந்த பண்டிகை மிக மகிழ்ச்சியாக இந்த வாரம் நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்பது எனக்கும் மகிழ்ச்சி தருகிறது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல ஆரோக்கியம் இந்த வாரம் இருக்கின்றது. உடல்நல பிணிகள் எதுவுமே இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளியை கொண்டாடுங்க. சந்தோஷமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அக்டோபர் 19, 2025 முதல் அக்டோபர் 25, 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தர்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். தகுந்த ஜோரம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம்.
நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் தீபாவளி அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடவும் என்ற இறையருளால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.